எழுகூத்திரிக்கை என்பது பிரபந்த வகைகளில் ஒன்றாகும். இவ்வகை கவிகள் அநேகமாக இறைவனையும் இறை அருளையும் கருப்பொருளாக வைத்து பாடப்படுவதால் திரு என்ற அடைமொழி சேர்த்து திரு எழுகூத்திரிக்கை என்று சொல்வது மரபாயிற்று. கூற்று என்றால் பொருளை கூறும் சொற்கள் என்பதாகும். இந்த இலக்கண வகையிலே பாடுவது மிக கடினம். இதற்கு சொல்வளத்துடன் புலமை திறமையும் அதற்கும் மேலாக இறைவனின் பரிபூர்ண கடாட்சமும் இருந்தால்தான் இப்படிப்பட்ட கவிதை அமைக்க முடியும். அந்த வகையிலே தமிழ் இலக்கிய உலகில் மிகச் சிலரே திரு எழுகூத்திரிக்கை பாடியிருக்கிறார்கள். தமிழில் மட்டுமின்றி சம்ஸ்கிருதத்திலும் இவ்வகை இலக்கியங்கள் இருக்கின்றன. அஷ்டநாகபந்தம், ரதபந்தம், முரசபந்தம், பத்மபந்தம் போன்றவை பிரபலம். தமிழிலே இருக்கும் திரு எழுகூத்திரிக்கை கவிதைகள் ரதபந்தப்படுத்தி எழுதுவதுதான் மரபாயிருக்கிறது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடி வந்த தேவாரங்கள் அனைத்தையும் தினமும் பாராயணம் செய்த பிறகுதான் உணவு அருந்துவார் அவரது தந்தையார் சிவபாத ஹிருதயர். அவை நாள்தோறும் எண்ணிக்கையிலே பெருகிக் கொண்டு வர தினம் தினம் அனைத்தையும் பாராயணம் செய்வது கடினமாகிக் கொண்டு வந்தன. தனது வயது முதிர்ச்சியின் காரணமாக சம்பந்தரிடம் அவரது தேவாரம் முழுவதையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும்படியும், ஆனால் அதே சமயம் ஒரு சிறிய நூறாகம் இருக்கும்படியும் மிக மிக சக்தி உள்ளதான ஒரு சிவஸ்தோத்திரத்தை அருள் செய்யும்படி வேண்டினார். அதன்படி சம்பந்த பெருமானும் திரு எழுகூற்றிருக்கையை ஏற்றி அருளினார். புகழியல் வித்தகர் போல அமிர்த கவித்தொடை பாட வேண்டும் என்று கைலை திருப்புகழிலே வேண்டியவாறு சம்பந்த பெருமான் பாடியவாறு தானும் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஞானசம்பந்த பெருமானை போல திரு எழுகூற்றிருக்கையை பாடி இறைவனும் சமர்ப்பித்திருக்கிறார் அருணகிரி பெருமான். ஞானசம்பந்தர் திரு எழுகூற்றிருக்கையை பாடி அருளி அவர் தந்தையாரிடம் இதை ஓதினால் தாம் எழுதிய எல்லா பதிகங்களையும் ஓதிய பலன் கிடைக்கும் என்று கூறியது போல அருணகிரிநாதருடைய இந்த திரு எழுகூற்றிருக்கையை ஓதினால் அவர் எழுதிய திருப்புகழ் ஆதிய அனைத்தையும் ஓதிய பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஞானசம்பந்த பெருமான், நக்கீரர், திருக்குறுகை பெருமாள் கவிராயர், திருமங்கை ஆழ்வார், அருணகிரி பெருமான் ஆகியோர் இப்படி எழுகூற்றிருக்கையை ஏற்றியிருக்கிறார்கள். வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் பல கூத்திரிக்கைகளை பாடியிருக்கிறார். திரு எழுகூற்றிருக்கை என பிரித்து திரு எழு முக்தி இன்பத்தை எழுப்புகின்ற கூற்று சொற்களுடைய இருக்கை இருப்பிடம், லட்சுமிகரமும் வீட்டு இன்பமும் தருவதற்கான இருப்பிடமான திருப்பதிகம் இது என்பது இந்த திருப்பதித்தின் பெயரிலேயே புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு வகை வடிவினில் இருவகை தாகிய மும்மதன் தனக்கு மூத்தோனாகி நால்வாய் முகத்தோன் ஐந்துகை கடவுள் அருகு சூடிக்கு இளையோனாயினே. வெள்ளை மிரட்டுறதற்காக காட்டானையாக விநாயக பெருமான் வந்த காரணத்தினாலே கணபதிக்கு கண்ணமதம், கைமதம், கோஷமதம் என 3 மதநீர் ஏற்பட்டது. மும்மதன் என கணபதிக்கு பெயர் ஏற்பட்டது. முருகன் வேண்ட இளம் யானையாகவும் வயலான யானையாகவும் வரவல்ல கணபதி மும்மதம் கூடி வந்த காரணத்தால் அந்த மும்மத களிற்றின் தோற்றம் முருகன் தோற்றத்துக்கு பின் நிகழ்ந்த நிகழ்ச்சியாக முருகன் அந்த மும்மத களிற்றுக்கு மூத்தவனாகினான். விநாயகருக்கு அண்ணனாக முருகப்பெருமான் இருக்கிறார். பந்தம் என்றால் அடைத்தல், பொருத்துதல், கட்டுதல் என பொருள். ரதபந்தம் என்றால் அமைக்கும் கவிதை ஒரு ரத அமைப்பிலே இருக்க வேண்டும். ஒரு ரதம் அல்லது தேர் எப்படி மேலே குறுகியும் படிப்படியாக விரிந்தும் பின்னர் அடியிலே குறுகியும் இருக்கிறதோ அதே வடிவிலே கவிதையும் ஆரம்பத்தில் குறுகியும் பின்னர் விரிந்து மறுபடியும் குறுகியும் அமையும். எழுகூற்றிருக்கை பிரபந்தத்தில் 1 முதல் 7 வரை எண்களை கூட்டியும் குறைந்தும் வருமாறு அமைத்து பாட வேண்டும். தேருக்கு மேற்பாகம் கீழ்பாகம் இருப்பது போல இந்த கவிதையிலும் ஒவ்வொரு பாகத்திலும் 7 அடுக்குகள் அமைய வேண்டும். இதனில் வரும் சொற்கள் தமது சப்த ஆற்றலாலும் பொருள் ஆற்றலாலும் மேற்சொன்ன எண்களை குறிக்குமாறு தொகுக்கப்பட வேண்டும். அப்படி தொகுக்கப்படும் பொழுது அதனின் பொருளும் சிறக்க வேண்டும். இதில்தான் கவியின் சாமர்த்தியம் தெரிய வருகிறது. தமிழ் இலக்கணத்தில் இருக்கும் ஆசுகவி, மதுரகவி, வித்தாரகவி, சித்திரகவி வகைகளிலே இது சித்திரகவி வகையைச் சேர்ந்ததாகும். இவ்வகை கவிகள் தமிழ் இலக்கியத்திற்கு அழகு சேர்க்கும் அணிகலன்களாகும். சமீப காலத்தில் வண்ணச்சரவம் ஸ்ரீ தண்டமாணி சுவாமிகள் 8, 9, 10 கூத்திரிக்கை என ஆதித்தன், விநாயகன், சிவன், நம்பிகை, விஷ்ணு, கந்தன் என்று 6 சமயத்திற்கும் அமைத்திருக்கிறார் என்பது வியப்பிற்குரியதாகும். அருணகிரிநாதன் பாடிய திரு எழுகூற்றிருக்கை 27 வரிகளை கொண்டது. இதில் ஏரகத்து இறைவன் என்று சுவாமிவலி முருகனை அருணகிரிநாத பெருமான் வாழ்த்துகிறார். எண் வரிசை பொருளால் ஒரு தேர் போல தோன்றும் அமைப்பு கொண்ட செய்யுள்தான் திரு எழுகூற்றிருக்கை. மற்ற மொழிகளில் இது போன்ற செய்யுள் இருக்கிறதா என்று தெரியவில்லை. திரு எழுகூற்றிருக்கையில் எண்கள் வரும் அமைப்பு இப்படி இருக்கும்.
மேற்பாகத்தில் முதல் கூற்றில் 1, பிறகு அடுத்த கூற்றில் 1, 2, 1 என்ற வகையிலே படத்தில் உள்ளபடி அமைந்திருக்கும். கீழ்பாகம் இதே மாதிரி மாறி அமையும். ஒவ்வொரு கூறுக்கும் 2 அறைகள் அதிகமாகிக் கொண்டே வருவதால் தேர் போன்ற அமைப்பு மேலும் கீழுமாய் அமைகின்றன. உச்சியிலிருந்து நடுவுக்கு இறங்குமுகம், அடியிலிருந்து நடுவுக்கு ஏறுமுகம், கூறு பகுதிகள், அறைகள், சதுரக்கட்டங்கள். அதில் வரும் எண்கள் ரதத்தை சுற்றி சூழ்ந்து நின்று தொங்கும் சுரங்களைப் போல தொய்ந்து காட்சியளிக்கின்றது அல்லவா? கணிதம் தெரிந்தவர்கள் உடனே சொல்லிவிடுவார்கள், இது 1, 11 ஸ்கொயர்ட், 111 ஸ்கொயர்ட், 1111 ஸ்கொயர்ட், 11111 ஸ்கொயர்ட், 1,11,111 ஸ்கொயர், 11,11,111 ஸ்கொயர் என்றல்லவா இருக்கிறது என்று. அதற்கு மேலாக ஒவ்வொரு கூத்தின் கூட்டுத்தொகை எண்களான 1, 4, 9, 16, 25, 36, 49 என்பது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் என்ற அமைப்பின் போல ஏதோ ஒரு வர்ணஜாலம் மாதிரி இருக்கிறது அல்லவா? மேற்பகுதியின் 7 கூறுகளின் கூட்டுத்தொகை 140. அதே போல கீழ்ப்பகுதியின் 7 கூறுகளின் கூட்டுத்தொகை 140. இவை இரண்டையும் கூட்டினால் 280. இந்த எண்ணை ஒற்றை எண்ணாக கொண்டால் வருவது 1. இதனால் திரு எழுகூத்திருக்கை பாடல் 1 என்ற முழுமையையும் ஏக்கத்துக்கு பெருமை கொண்டது. அருணகிரிநாதர் சுவாமிமலை முருகன் மீது இந்த திரு எழுகூத்திருக்கை அமைத்திருக்கிறார். இதனை சலவைக்கல்லில் எழுதி சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலிலும் திரு அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலிலும் முருகன் திருவள்ளுவர் சங்கத்திலும் வைத்திருக்கிறார்கள். தேர்வடிவில் இருக்கும் இதனை அனைவரும் பார்த்து வர வேண்டும். ஸ்ரீ அருணகிரி சுவாமிகள் காலத்துக்கு முந்தி அருளப் பெற்ற திரு எழுகூத்திருக்கைகளில் எல்லாம் மேற்கட்டமாகி முதல் கட்டத்தில் 1 என்ற எண் அமைய பாடப்பெற்ற அமைப்பு இல்லை. ஆனால் இவரோ மேற்பகுதி எண் கட்டங்களுக்கு சிகரம் வைத்தார் போல 1 எண் அமைய வைத்து பாடி இருப்பதுதான் அருணகிரிநாதன் புலமை திறன். அவரை முருகன் ஆட்கொண்டு கவிதை பாட வைத்ததின் வெளிப்பாடு. பாடலில் சப்த ஜாலத்தால் எண்களை குறிப்பிடும் சொற்கள் ஓர் உருவு, ஒரு வகை, ஒன்றாய், ஒன்றி, ஒருவன், ஓரா, ஒரு சிறை, ஒரு நொடி, ஒரு கை, ஒரு நொடி, ஒரு குரு, ஒரு நாள், ஒரு வேல். இரு மரபு, இருவரில், இரு பிறப்பாளர், இருமயின், இரு தாள், இரு சிறை, இரு செவி, இரு வகை, இரு வினை, இரு முலை, இரு பிளவு. மூவாது, முன்னாள், மூவர், முன்னீர், மும்மதம், மும்மதன், முக்கண், முத்தமிழ், முத்தலை. நான்முகன், நானிலம், நால்வகை, நால்வாய், நான்மறை, நாற்கவி, நான்மறை அஞ்ச, 5 கை, 5 எழுத்து, 5 புலன், 5 அரு. அருகு சூடி, அருமுகன், அருமீன், எழில் தரும். இந்த பாடலை சம்பந்த பெருமான் ஏற்றி பாடினியார் இசையமைத்த அதே வியாழ குறிஞ்சி பண்ணில் பாட வேண்டும் என்ற ஆசை. கர்நாடக இசையிலே சக்கரவாகம் என்பார்கள். இதை அப்படி பாடி காட்டிய பொழுது திருப்புகழ் அடிமை, திருப்புகழ் வல்லவர் திரு நடராஜன் அவர்களின் பாராட்டுதலுக்கு அளவே இல்லை. இடையில் ஒரு எழுத்து கூட சேர்க்காமல் சம்பந்த பெருமானை போல அப்படியே பின்பற்றி விட்டீர்களே என்றார். அருணகிரி பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இந்த திரு எழுகூத்திருக்கையை இந்த ராகத்தில் கோவை கற்பகம் 12 திருமுறை ஆய்வு மைய நிகழ்வில் 2017ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கும் பாக்கியம் எங்களுக்கு வாய்க்கப் பெற்றது. நாமும் உடன்பாடி அருணகிரியாரின் அனைத்து படைப்புகளையும் பாடப்பெற்று பேற்றினை அடைவோமா? முருகா சரணம். ஓருருவாகிய தாரக பிரமத்து, ஓருருவாகிய தாரக பிரமத்து, ஒருவகை தோற்றத்து இருமரபை, ஒருவகை தோற்றத்து இருமரபை
கொடுமே இமைப்பினில் பெயர்த்து மூவரும் போது இருத்தாள் வேண்ட மூவரும் போது இருத்தாள் வேண்ட ஒரு சீரை பிடித்தனே இருத்தாள் வேண்ட ஒரு சிறை பிடித்தனே ஒரு நொடியதனில் இரு சிறை மயில் ஒரு நொடியதனில் இரு சிறை மயில் முன்னேறொடுத்த நானிலம் அஞ்ச முன்னேறொடுத்த நானிலம் அஞ்ச நீவலம் செய்தனே நானிலம் அஞ்ச நீவலம் செய்தனே நால்வகை மறுபில் மதச்சிறுச்செவி நால்வகை மறுபில் மதச்சிறுச்செவி ஒருகை பொறுப்பல் மகளை வேண்டனை ஒருகை பொறுப்பல் மகளை வேண்டனை ஒரு வகை வடிவினில் இருவகை தாகிய ஒரு வகை வடிவினில் இருவகை தாகிய மும்மதம் தனக்கு மூத்தோனாகி மும்மதம் தனக்கு மூத்தோனாகி நால்வாய் முகத்தோர் ஐந்து கை கடவுள் நால்வாய் முகத்தோர் ஐந்து கை கடவுள் அருகு சூடிக்கு இளையோ நாயினேள் அருகு சூடிக்கு இளையோ நாயினே ஐந்தெழுத்ததனில் நான்மறை உணர்த்தும் ஐந்தெழுத்ததனில் நான்மறை உணர்த்தும் முக்கச்சுடரினை இருவினை மருந்துக்கு முக்கச்சுடரினை இருவினை மருந்துக்கு ஒரு குரு ஆயினே இருவினை மருந்துக்கு ஒரு குரு ஆயினே ஒரு நாள் உம்மையிரு முளைப்பாலருந்து ஒரு நாள் உம்மையிரு முளைப்பாலருந்து முத்தமிழ் வீரர்கள் நாற்கவிராஜல் முத்தமிழ் வீரர்கள் நாற்கவிராஜல் ஐம்புல கிழவன் அருமுகன் இவன் என ஐம்புல கிழவன் அருமுகன் இவன் என எழுதரும் அழகுடல் கழுமலத்து உதித்தனை எழுதரும் அழகுடல் கழுமலத்து உதித்தனை அருமேன் பயந்தனை ஐந்தருவேந்தன் அருமேன் பயந்தனை ஐந்தருவேந்தன் நான் மறை தோற்றத்து முத்தலை சென்று நான் மறை தோற்றத்து முத்தலை செஞ்சுட்டு
திருவடியினை போற்ற ஏரகத் தெரிவன் இருந்த முருகோ